இவ்வளோ நாளாக பேசிட்டு இருந்தோம் ரஜினி சார் அடுத்து யார் கூட இணைய போறாரு அப்படின்னு. சிபி சக்கரவர்த்தி அதுவும் குடும்ப படம் அப்படின்ட்டு சொல்றாங்க. எப்படி சார் ட்ராக் இங்கிட்டு மாறுச்சு? இல்லைங்க, ரஜினி நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ சமீபத்தில் ரஜினி படத்தை பார்ப்பதற்கு குழந்தைகள் போக முடியலங்கிறது ஒரு மிகப்பெரிய துயரம் அது. ஏன்னா ரஜினி வந்து ஒரு 3 தலைமுறை ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் அப்பா தாத்தா பேர பிள்ளைங்க வரைக்கும் ரஜினின்னா ஒரு மயக்கம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ வந்து கடைசியாக வந்த படத்தில் குழந்தைகளோட வராதிங்கன்னு வாசலில் போர்டு வச்சாங்கன்னா அதை விட ஒரு பெரிய அநியாயம் உண்டா? எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக கூலி படத்தை குடும்பமாக பார்ப்போம் சார், இப்படி பண்ணிட்டீங்களே சார்னு எவ்வளோ பேர் கேட்டேன் சார். கண்கூட பார்த்தேன், ஜெயமால்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம், அப்போ அதெல்லாம் அவர் காதுக்கு போயிருக்கும்ல. அடடா நாம் வந்து கொஞ்சம் வேற ஒரு படம் நடுவில் கொடுப்போம் அப்படின்னு நினச்சி தான் டோட்டலாக அந்த ட்ராக்கை மாற்றுறாரு. படத்தில் வந்து ரஜினி ஃபைட்லாம் பண்ணுவார், அவருக்கான எல்லா விஷயமும் இருக்கும். ஆனால் அதில் வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு காமெடி இருக்கும், கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒரு ஃபேமிலி பேக்கேஜான ஒரு படமாக அது இருக்கும். அப்படி தான் அவர் கதைகளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தார். சுந்தர்சியை ஏன் உள்ளே கொண்டு வந்தாங்க? இப்போ ரஜினி வந்து வெறும் யங்ஸ்டர்ஸோடையே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. திடீர்னு சுந்தர்சின்னு ஒரு காம்பினேஷன் சொல்லும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்லேயே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏங்க அவர் ஏதோ ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருக்காரு, அவர் எதுக்கு இழுத்துட்டு வரீங்க, நீங்கள் சரியாக தானே போயிட்டு இருக்கீங்கலாம் கேட்டாங்க. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை, சுந்தர்சி படம்னா குடும்பத்தோடு பார்க்கலாம். குடும்பத்தோடனா ரஜினி நடிக்கும் போது குடும்பத்தோடு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் சுந்தர்சி படத்தை தனியாக பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஒரு கலகலன்னு இருக்கும், ஒரு காமெடி இருக்கும். காமெடிக்கு பெரிய உத்தரவாதம் உண்டு. நாமளும் அது மாதிரி படம் நடித்து ரொம்ப நாளாக வச்சுருந்தா சுந்தர்சியை வர வச்சாங்க. அங்கே ஏதோ பஞ்சாயத்தாயே அவர் போயிட்டார். அப்போ